அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா தமது தேர்தல் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணத்தின் 4ஆம் நாளான நேற்று அருப்புக்கோட்டையில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அலைக்கடலென லட்சக்கணக்கில் திரண்டிருந்த அஇஅதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே எழுச்சி பேருரையாற்றினார். முன்னதாக அருப்புக்கோட்டைக்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு சாலையின் இருமருங்கிலும் குழுமியிருந்த பல்லாயிரக்கணக்கான கழக தொண்டர்களும் பொதுமக்களும் எழுச்சிமிகு வரவேற்பளித்து வெற்றி சின்னமாம் இரட்டை இலைக்கே தங்கள் வாக்கு என பின்னதிர முழக்கமிட்டனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்துடனும் தமிழகத்தின் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் மகத்தான வெற்றி என்ற முழக்கத்துடனும் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை சென்னையில் கடந்த 9ஆம் தேதி தொடங்கினார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம், தர்மபுரி ஆகிய இடங்களில் நடைபெற்ற மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்களில் திரண்டிருந்த லட்சோப லட்சம் பொதுமக்கள் மற்றும் அஇஅதிமுக தொண்டர்களிடையே முதலமைச்சர் எழுச்சி பேருரையாற்றி வாக்கு சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் நேற்று தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அருப்புக்கோட்டை காந்திநகர் பகுதியில் நடைபெற்ற எழுச்சிமிகு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் திரும்பிய திசையெல்லாம் அலைக்கடலென லட்சக்கணக்கில் திரண்டிருந்த பொதுமக்கள் மற்றும் கழக தொண்டர்களிடையே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எழுச்சி உரையாற்றி வெற்றி சின்னமாம் இரட்டை இலைக்கு பேராதரவு திரட்டினார். அருப்புக்கோட்டை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்னை போயஸ் தோட்ட இல்லத்திலிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பின்னி சாலை, டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை மற்றும் சென்னை விமான நிலைய பகுதியில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் கழக தொண்டர்களும் திரண்டு நின்று உற்சாக வரவேற்பளித்தனர். சென்னை விமான நிலையத்தில் முதலமைச்சருக்கு அஇஅதிமுக அவைத்தலைவர் திரு மதுசூதனன் மலர்கொத்து வழங்கி வரவேற்றார். சென்னையில் இருந்து வான்வழியாக அருப்புக்கோட்டை சென்றடைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை ஹெலிகாப்டர் தளத்தில் அமைச்சர் திரு டி ராஜேந்திர பாலாஜி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு அன்வர் ராஜா, திரு செந்தில்நாதன், ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் திரு தர்மர், அமைச்சர் திரு பி சண்முகநாதன் ஆகியோர் மலர்கொத்துக்கள் வழங்கி வரவேற்றனர். பொதுக்கூட்ட மேடைக்கு செல்லும் வழியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை வரவேற்கும் விதமாக வழிநெடுகிலும் சாலையின் இருமருங்கிலும் கழக கொடி தோரணங்கள் அழகுற அமைக்கப்பட்டிருந்தன. பல்லாயிரக்கணக்கான கழக தொண்டர்கள் கழக கொடிகளையும் இரட்டை இலை சின்னங்களையும் தங்கள் கைகளில் ஏந்திய வண்ணம் புரட்சித் தலைவி அம்மா வாழ்க என்று விண்ணெதிர எழுச்சி முழக்கம் எழுப்பி மகிழ்ச்சி பொங்க முதலமைச்சரை வரவேற்றனர். செண்டை மேளங்கள், தவில், நாதஸ்வரம் உள்ளிட்ட பல்வேறு இசைக்கருவிகள் முழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கரகாட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுடன் செயற்கை யானைகளின் வரவேற்பும் அளிக்கப்பட்டது. அங்கு திரண்டிருந்த நூற்றுக்கணக்கான பெண்கள் அளித்த பூரண கும்ப மரியாதையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்முகத்துடன் ஏற்றுக்கொண்டார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஆண்டாள் திருக்கோயில் சார்பில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அருப்புக்கோட்டை காந்திநகர் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்ட மேடைக்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அங்கு திரண்டிருந்த லட்சோப லட்சம் கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அம்மா வாழ்க என்று உற்சாக வாழ்த்துளி முழக்கங்களுடன் வரவேற்றனர். பிரம்மாண்ட பொதுக்கூட்ட மேடையை வந்தடைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பொதுக்கூட்ட திடலில் லட்சக்கணக்கில் திரண்டிருந்த பொதுமக்களையும் அஇஅதிமுக தொண்டர்களையும் பார்த்து இரட்டை இலை சின்னத்தை குறிக்கும் வகையில் தமது இரு விரல்களை உயர்த்தி காண்பித்து அனைவருக்கும் தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எழுச்சி பேருரையாற்றி சட்டமன்ற தேர்தலில் விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த அருப்புக்கோட்டை, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், திருச்சுழி, சிவகங்கை, மானாமதுரை, பரமக்குடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், கோவில்பட்டி ஆகிய 14 சட்டமன்ற தொகுதிகளின் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு பேராதரவு திரட்டினார்.
14 சட்டமன்ற தொகுதிகளின் அஇஅதிமுக வேட்பாளர்களை பொதுமக்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அன்புடன் கேட்டுக்கொண்டார். லட்சக்கணக்கில் திரண்டிருந்த கழக தொண்டர்களும் பொதுமக்களும் மிகுந்த உற்சாகத்தோடும் எழுச்சியோடும் புரட்சித் தலைவி அம்மா வாழ்க என்ற வாழ்த்து முழக்கங்கள் அனைத்து திசைகளிலும் எதிரொலிக்க எங்கள் வாக்கு இரட்டை இலை சின்னத்திற்கே என விண்ணெதிர முழக்கமிட்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்களின் பேராதரவை தெரிவித்தனர். இதனையடுத்து சென்னை திரும்புவதற்காக ஹெலிகாப்டர் தளத்திற்கு சென்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அங்கு திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் மைதானத்தை தேர்தல் பிரச்சார வாகனத்தில் சுற்றி வந்து தமது கரங்களை அசைத்து மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார். அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவின் 4ஆம் நாள் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தில் விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த கழக தொண்டர்களும் பொதுமக்களும் பெருமளவில் திரண்டிருந்து முதலமைச்சருக்கு மகிழ்ச்சி பொங்க வரவேற்பளித்து பேராதரவு தெரிவித்தது தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அஇஅதிமுகவின் மகத்தான வெற்றியை மென்மேலும் உறுதி செய்யும் வகையில் அமைந்திருந்தது.